வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கிரிட்டிக்குக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு விமர்சகர் ஒரு இலக்கிய படைப்பை வெறும் அது என்ன அப்படின்னு மதிப்பீடல் மட்டும் செய்யாமல் அதை இன்டர்பிரேட் பண்ணணும், பகுத்தாய்வனும். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் அவங்க பாராட்டி அதை படிக்கக்கூடிய ரீடர்ஸ்க்கு நீங்கள் இந்த படைப்பில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இது இப்படி படிக்கணும், இது இப்படி அனுபவிக்கணுன்றதை சொல்லணும். அப்போது என்ன ஆகும்னா அந்த கிரிட்டிக்குக்கே ஒரு படைப்பில் அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு படைப்பை படைக்கும் போது அதில் முக்கியமானது என்ன, அதை எழுதுகிறவங்க எந்த கண்ணோட்டத்தில் எழுதியிருக்காங்க, எது அவங்களோட வாசகரை போய் சேரணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்களோ அதை வாசகர்கிட்ட கொண்டு போகிற பணி இந்த கிரிட்டிக்குக்கும் இருக்குது. அதனால் ஒரு இலக்கிய படைப்பில் என்னெல்லாம் புது புது விதமாக அந்த இலக்கிய படைப்பை பார்க்கலாம், அதன் மூலமாக அந்த இலக்கிய படைப்போடு முழு அனுபவத்தையும் அந்த படிக்கிறவங்க அந்த வாசகர் அனுபவிக்கலான்றது சொல்ல வேண்டியது ஒரு கிரிட்டிக்கோட கடமை. ஒரு கிரிட்டிக்கு எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பு ஒரு படைப்பில் பார்க்கக்கூடாது. அதாவது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, கல்வி சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது, இல்லை வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த மதத்தை சேர்ந்தவர், அந்த மாதிரி எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த இலக்கிய படைப்பை அவர் ஆய்வு செய்யணும். அடுத்தது ஆய்வு செய்கிறதுக்கு அந்த தகுதியான ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கணும். அந்த ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களும் தகுதியானவங்களாக இருக்கணும். அதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில்லும் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு படைப்பை எப்படி பகுத்தாயணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கிரிட்டிக்கு அவருடைய கிரேட் லிட்ரேச்சர் இல்லாமல் அடுத்த இலக்கிய படைப்புகள், அதாவது ஒரு போயட் மட்டும்தான் இல்லாமல் ப்ரோஸும் மற்றபடி வேறு எதையும் பகுத்தாயறதுக்கு அவர் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரே வகையான இலக்கிய படைப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது போக போக நம்மளுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் குறுக்கிடும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதே மாதிரி ஒரு கிரிட்டிக் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறது, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் அதை படிக்கிற வாசகருக்கு புரியாமல் போகலாம், இல்லை அந்த அளவுக்கு அவங்களால அதை எடுத்துக்க முடியாமல் இருக்கலாம். அடிஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கிரிட்டிக் வெறும் குறைகளை மட்டும் ஒரு படைப்பில் பார்க்கக்கூடாது. ஒரு படைப்பில் எதெல்லாம் சிறந்திருக்குன்னு பார்த்து அதை வாசகர்களை எடுத்துன்னு போகணுன்றது அடிஷனோட ஒப்பீனியன். உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.